என்னோட கிளைண்ட் ஒரு 1 month முன்னாடி என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாரு. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து யாரோ ஒரு ஹெல்ப் மூலியமா வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணதுல ரீஃபண்ட்ஸ் வந்து அவங்களும் சர்டைன் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 1 yearக்கு அப்புறம் இவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ண டிடக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் எவிடன்சஸ் கொடுங்க. இந்த எவிடன்சஸ் ப்ளஸ் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப். இப்போ நம்ம வந்து லீவ் ட்ராவல் அலவன்ஸ் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா லீவ் ட்ராவல் அலவன்ஸ்க்கு ரிலேட்டடான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், போர்டிங் பாசஸ் இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கேட்டு நோட்டீஸஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்தது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஒரே சொல்யூஷன் தான். இந்த தப்பாக கிளைம் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இவர்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஒர்க்கிங்ஸ்குள்ளே கொண்டு வந்து ப்ராப்பராக ரீகால்குலேட் பண்ணுறப்ப இவருக்கு ரீஃபண்டே வரலை. ஸோ இப்போ இந்த ரீஃபண்டை நம்ம ரீபே பண்ணணும். இப்போ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை நான் ஜஸ்ட் பிளைண்டாக ரீபே பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி பிளைண்டாக பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டோட பணத்தை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அதுக்கு வட்டி போடுவாங்க. 234B 234Cன்னு 2 செக்ஷன் இருக்குது. இப்போ 1% ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1% ஒரு மாதத்துக்கு. அப்போ 2% வரும் 2 செக்ஷனில். ஒரு வருஷத்துக்கு 24% வரும். இப்போ நமக்கு வர நோட்டீஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்தால் 24% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி ப்ளஸ் அடிஷ்னல் டேக்ஸ் வந்து நம்ம 25% பே பண்ணி நம்மளை வந்து அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். இதுவே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நம்ம கண்டுபிடிச்சி வந்ததுன்னா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்யூனாக உங்கள்கிட்ட என்ன எவிடன்சஸ் இருக்கோ அதை ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணி நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிக்கோங்க.